இவர் மேலே ஒரு சிபிஐ வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. ரோகில்கான் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு உத்தரப்பிரதேச ஒரு காலேஜுலையும், இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு மத்திய பிரதேச ஒரு காலேஜ்லையுமே இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அலிகேன்ஸ் ஆஃப் கரப்ஷன் அண்டு அபியூஸ் ஆஃப் அஃபிஷியல் பொசிஷன், ஊழல் மற்றும் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துதல். இப்போ வந்து 2012 ஒரு கேஸும் 2014 ஒரு கேஸும் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி சிபிஐ டைரெக்டாக பதிவு பண்ணுது இந்த கேஸை. இந்த டைரெக்டாக கேஸ் பதிவு பண்ணி 2015 சிபிஐ சார்ஜ் பண்ணுது ஆக்சுவலி இந்த கேஸுக்கு. இந்த டைம்னா இவர் வந்து தேர்தல் சுயேட்சையாக சந்திக்கிற அந்த டைம் தான். அதுக்கப்புறம் 2019 அந்த 2019ன்றதுனா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற டைம். அந்த கூட்டணிக்கு போகும்போது அப்போ தான் டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இவரை வந்து இடைக்காலத்தில் இந்த கேஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி விடுது. முழுசாக கிடையாது, இடைக்காலமாக ரிலீஃப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 2025-26 இந்த கேஸ் வந்து அகைன் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்குது. உங்களுக்கு புரியுதா? இதே தான் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கும் இவங்க ரெடி ஆகிடுறாரு. எல்லாம் ரெடி ஆகிறாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே நைட்டில் பிஜேபி கூட்டணியாக மாறுது. பிஜேபி டைரெக்டாக இவரை மிரட்டுது இந்த கேஸை வச்சு.